கடகராசி அன்பர்களுக்கு வாரத்தின் தொடக்கத்துல 2ஆம் இடத்துல ஒளிச்சதுன்னு இருக்காருங்க. 2ஆம் இடம்ங்கிறது வாக்குல பிழைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு பூரா சிறப்பா இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு, அன்றாட உழைத்து பிழைக்கக்கூடிய அன்பர்களுக்கு 2ஆம் இடத்துல வருமானம். தினக்கூலியா வேலை பார்க்குறாங்க பாருங்களேன். அதே மாதிரி பிளாட்ஃபார்ம்ல கடைகள், காய்கறி பழங்கள் விற்கிறா பாருங்களேன், அவங்களும் கடகராசி பிறந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அற்புதமா இருக்கும். அதுதான் இங்க உள்ள விஷயம். 2ஆம் இடம் வாக்கால் பிழைப்பவர்கள், குடும்ப சிறக்கும். குடும்பத்தில் அப்படி இப்படி ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு அன்னைக்கு இந்த வாரம் சிறப்பா இருக்கும். 2ஆம் இடம்ங்கிறது குடும்பத்தை குறிக்கும். நம்ம கண்ணில் நோய் உள்ளவங்க இருப்பாங்க. அது மாதிரி வெப்ப காலம் ஆரம்பிச்சிருச்சா கண்ணில் நோய் இல்லாட்டாலும் எரிச்சல் இருக்கு பாருங்களேன், அது குறையும். ஒளிதான் ஜோதிடம். 2ஆம் இடம் கண். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல்ல வராம இருக்கா, கண்டிப்பா பைசல் ஆகும். வியாபாரம் செய்யறவங்களுக்கு பாக்கி வராம இருக்கா, வரும். 2ஆம் இடம். 2ஆம் இடம் ஆக்டிவேஷன் ஆகுது எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். குடும்பத்துல தனவரவு வரும். தொழில், வியாபாரம், வேலை, விவசாயம் எதுவாக இருந்தாலும். விவசாயம் பட்ட காலத்துல தை மாதம் பட்டம் அதெல்லாம் கிடையாது. இப்ப எல்லா நாளும் விளையுது. மாடித்தோட்டம் போடுறோம், காலத்துக்கு தகுந்த பலன். இந்த மாதிரி அமைப்புல விவசாயத்துல லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். 5ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா சந்திரன் 3ஆம் இடத்துக்கு வராருங்க. உங்க முயற்சி பலிக்கும். சந்திரனோட நிலை வச்சுதான் நம்ம மனம் சந்திரன் மூலம் தான் நம்ம கிரகங்கள் வேலை செய்யுது. 3ஆம் இடத்துக்கு வரும்போது சகோதர உறவுகள் நல்லா இருக்கும். சகோதர லாபங்கள் கிடைக்கும். இல்லறம் சிறக்கும். இல்லறம் 3, 12, 7 எல்லாமே இல்லற சம்பந்தப்பட்டதுங்க. வயசுக்கு தேவையான பலன் அந்த மாதிரி தான் அர்த்தம். இப்போ வாகனத்துக்கு லைசன்ஸ் எடுக்க போறோம், அற்புதமான அமைப்பு. 3ஆம் இடத்துல வச்சிருந்தா நம்ம ஆர்டிஓ முன்னாடி நம்ம பயிற்சி ஓட்டி காட்டும் போது கொஞ்சம் தெம்பு இருக்கணும் மனசுல, ஒரு தைரியம். அது 3ஆம் இடம் குறிக்கும். இதெல்லாம் யாரும் சொல்லாத தகவலுக்கு. 3ஆம் இடம் இல்லறம், சகோதர உறவுகள் வரும். அனைத்துமே சிறப்பாக இருக்குங்க. இன்னொன்னு சொல்லிடுறேன், கடகராசி என்பவர்களுக்கு இப்ப சுப செலவுகள் வரும். ஏன்னா 12ல குரு பகவான் ஜூன் மாதம் வரை இருப்பார். சுப செலவு கண்டிப்பா இருக்கும். அது போக அஷ்டமச்சனி நடந்துச்சா இப்ப கிடையாதுங்க. 9ஆம் இடத்துல சனி எங்கேயுமே இருக்கக்கூடாது என்னுடைய கருத்துப்படி, முழு பாவகிரகம். ஆனா 9ஆம் இடத்துல சுக்கிரனால வெளிச்சப்படுறாரு. அப்ப தந்தை வழி, பூர்வீக வழி ஒரு உதவி, தந்தையாரோட அனுகூலம் இருக்கு, அது கிடைக்குங்க, நிச்சயம் இருக்கும். ஒளிதான் ஜோதிடம். சனி சுபத்துவம் ஆகிறாரு. சுபத்துவம்னா அந்த சனியை பலன் கொடுக்க தூண்டும் அப்படின்னு அர்த்தம். ஒளி நல்லபடியா இருக்குங்க. அடுத்து வார இறுதியில பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துக்கு வருவார். 4ஆம் இடம் படிப்பு, தாயார், வாகனம், தன் சுகம், வீட்டுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும். வாகனத்துல லாபம், வாகன தொழில் செய்வதற்கு சிறப்பு, இப்படிலாம் அமைப்பு கண்டிப்பா இருக்குங்க.